வரேம்மா. ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு 18 19 தெரியல, 19/6 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 நாள் பற்றின வீடியோ போடணும். நேற்று வீடியோ போடவே டைம் இல்லை, சுற்றினே இருந்தேன். கிளம்புனதும் லேட்டு. ஆனால் கிளம்புனது கரெக்டு தான். நான் வந்து 8:20 கிளம்புறேன்னா அங்கே கரெக்டாக போய் சேர்றதுக்கு 9:10 9:20 ஆகிடுது. அதுவும் என் முட்டாள்தனத்தினால தான். நான் அந்த வேசர்படி ரூட்டை விட்டு வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லி அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கடைசியில் எப்படி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து அந்த 22 கிலோமீட்டர் ரூட் எடுத்து அது வழியாக போனோம். பார்ப்போம். ஸோ முந்தா நேற்று என்ன ஆச்சு, முந்தா நேற்று வந்து அந்த மீதி 5 லொக்கேஷன் போனோம். அதுக்காக என்ன பண்ணேன், காலைல எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அன்றைக்கி வீடியோவே எடுக்கல. ஈவினிங் தான் வந்து அன்றைக்கே அது வீடியோ எடுக்கல. அது பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டு திருமங்கலத்துக்கு கரெக்டாக 9:45 போனேன். அங்கே ஒரு பொண்ணு ரேப்பிடோ புக் பண்ணாங்க, ஹேண்டிகேப்ட்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஐஏஎஸ் அகாடமியில் விட்டுட்டு அவங்க ரிடல்ஸ்ன்னு தான் சொன்னாங்க, மசூதி கிட்ட. அதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விட்டுட்டு 100 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்தேன். எங்கள் நம்ம இதுக்கு திருமங்கலம் மெட்ரோக்கு அங்கே எதுவும் வந்தேன். முக்கில் வந்தாங்க. அவங்கள ஏற்றிக்கிட்டு பெரியார் நகர் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பெரியார் நகர் போனால் சூப்பராக இருந்துச்சு. முதல்வர் படைப்பகம் அது நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு அங்கே வந்து தனித்தனி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக இருந்தது. வேக்யூம் மட்டும் அதில் ரிப்பேரில் இருக்குன்னாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு லிஃப்ட் இருந்துச்சு அங்கே, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா மங்களாபுரம், ஓட்டேரி, புளியந்தோப்பு, அப்புறம் இது கனிகாபுரம், 4மே போய் பார்த்துட்டு அதில் 3 வந்து மேயர் கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று அந்த கனிகாபுரம் ஒன்றுமே இல்லை. அது லைப்ரரியோட கீழே வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்தது, ஸ்கூல் பசங்க படிக்கிறது. அங்கேயுமே இந்த கண்ணாடியை ஒன்று போட்டு வேஸ்ட் பண்ணுறானுங்க இடத்த. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்புறதுக்கு மணி 2:30 ஆகிடுச்சு. கரெக்டாக கம்பெனிக்கு 3 மணிக்கு போயிட்டோம். நடுவில் ஒரு இடத்துல இது சமோசா ஒன்று சாப்பிட்டேன், ஜூஸ் ஒன்று குடிச்சேன், சப்போட்டா ஜூஸ் குடித்தேன். இதுக்கு முன்னாடி நாள் குடித்த இந்த பிளாக் காஃபி கொதி நாக்கு இப்போ வரைக்கும் புண்ணாயிடுச்சு. பிளாக் காஃபி குடிக்கிறதுக்குன்னு இடம் இருக்குது, அங்கே போய் தான் குடிக்கணும் போல். அப்படியெல்லாம் எங்கே பேசினே இருப்பாங்களோ அங்கே தான் போய் பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் ஜூஸை வாங்கி குடிச்சிட வேண்டியதான், சக்கரை போடாமல். ஓகே, அது முடிஞ்சு எங்கே போனோம், ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு 3:30க்கு. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு 3:30 கீழே போயிட்டு சாரை பார்த்துட்டு முடிஞ்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், இது எங்கள் அந்த டூரிசம் ப்ராஜெக்டு அது பண்ணுறேன்னு சொல்லி வாட்டர் பார்க் அதை முடிச்சு விட்டேன். வாட்டர் பார்க் முடிச்சுட்டு தீம் பார்க் இருக்குது, அது தவிர வேறு எதுவும் இல்லை, தீம் பார்க் மட்டும் இருக்குது. இப்போ காலைல இது ஒரு ஐடியா வந்தது. சரி, அந்த தீம் பார்க்கை வாட்டர் பார்க்கை முடிச்சுட்டு சார்கிட்ட போய் கேட்டேன், கௌதம் சார்கிட்ட, என்ன சார் பண்ணிட்டீங்க பார்த்துட்டீங்களா அப்படின்னு. அவருக்கு டைம் இல்லை, நான் வந்து அப்புறம் பார்த்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சார் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தேன்.
அன்றைக்கி அவங்கள பார்க்க பேசவே இல்லை. ஓகே, அதை முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது இன்னொரு ஆர்டர் கிடச்சிது. அவனையும் கூட்டியாந்து விட்டுட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளே மணி 8:30 ஆகிடுச்சு. அப்புறம் 8:30 மணிக்கு இங்கே வீட்டில் ஜஸ்ட் அ ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். பசங்க வந்தாங்க. இங்கே இது நடக்குது, என்னது பாக்ஸிங் அகாடமி நடத்துகிறாங்க. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ செஞ்சு கொடுத்தாங்களே, தோசை இல்லை சாப்பாடு ஏதோ செஞ்சாங்க. முட்டை பொரியல் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. முட்டை பொரியல் அதோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ செஞ்ச முட்டை பொரியலும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா தெம்ப பார்த்து தூங்கிடுச்சு. அப்புறம் நேற்று காலைல எழுந்துட்டு போகணுன்னா ஏதோ அந்த வேசப்படி வழியாக போகாமல் போய் டைம் வேஸ்ட் ஆகி இந்த பக்கம் 9:20 தான் போனோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நேற்று போயிட்டு காலையில் பார்த்து ஹாய் காமிச்சேன். என்னன்னு தெரில. சரி, அதுக்கப்புறம் லன்ச் அப்பப்போ பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா இவங்க வர சேலஞ்ச் விட்டாங்க, நீ வரமாட்டேன்னு. அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இதையும் ரீசனாக கண்டுபிடிச்சேன். அவங்க வேறு அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதா இருந்தாங்க. சரி, நான் அவங்ககிட்ட போய் பேசுவேன், இன்னும் டைம் ஆகும். ஸோ போகட்டும்னு சொல்லி நான் இவங்க டீமில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் காலையில் ஷீட் ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று கொடுத்தாங்க. அதை டேட்டா அனாலிசிஸ் பண்ண சார்ட்ஸ் மாதிரி கொண்டு வரன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இதில் எடிட் பண்ணோம். ZZMS அந்த ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணோன்னு சொல்லி அதை ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணோம். நீ பாரு எப்படி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த சார்ட்லேருந்து கன்க்ளூஷன் அதெல்லாம் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இவன் போய் பார்த்துட்டு வந்தான். சாரை முக்கில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல்வர் படைப்பகம் அதுக்குமே ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அசோக் நகருக்கு இனிஷியல் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணாங்க. அதுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாரும் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இவனை எல்லாத்தையும் ஓரளவுக்கு ட்ரைனிங் பண்ணோன்னா ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுவும் எல்லோரும் ஓகே சொல்லணும், எம்டி ஓகே சொல்லணும், ஹெச்ஆர் மேம் ஓகே சொல்லணும், எல்லோரும் ஓகே சொல்லணும், நீட் இருக்கணும், இடம் இருக்கணும், இங்கே சீட்ஸ் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதுதான் பார்ப்போம். நானும் விட்டேன். தெரியல, மறுபடியும் அதே 30,000-40,000 சம்பளத்துக்கு போகலாமா? போகிறது ஓகே தான். ஆனால் 6:30 மணி முடிச்சு இங்கே வரத்துக்கு வீட்டில் 7:30 ஆகிடும். சம்பளத்துக்கு இருந்து ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு போகிறதில்ல. சம்பளம் கம்மியாக இருந்தால் தான் ஓட்ட போகிறது. ஒரு ஹெல்மெட் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், முடிஞ்சிச்சு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இப்போதைக்கு அந்த டூரிசம் ப்ராஜெக்ட் அது ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அந்த கூகுள் மேப்லாம் போட்டு பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் வீக் அதை பார்க்கணும். நெட் எக்ஸாம் என்ன கதான்னு தெரில. அதை பார்த்து அது ஒரு அப்ளிகேஷன் நேற்று ஃபீஸ் பே பண்ணேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு 12,500 அப்பா கொடுத்தாரு. அது பே பண்ணிவிட்டு இன்னொரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது அக்கௌண்ட்டில். போதும் அது. அதுக்கப்புறம்
வேறு என்ன நடந்துச்சு, அஜய்க்கு பேசினேன், அஜய் கிட்ட பேசினேன். இது பே பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்க அப்பா என்னாச்சு, அவங்க ட்ரீட்மெண்ட்டு பெரியப்பா என்னாச்சுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இது மனோஜுக்கு கால் பண்ணேன். அவன் என்ன எதனால் கேட்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சரி ஓகே முடிஞ்சிச்சு. நேற்று நாள் முடிஞ்சு படுத்து தூங்கினேன்னா இன்னைக்கு காலைல எழுந்தாச்சு. அடுத்து வேலைக்கு போனோம். அப்போ சவால் வர விட்டேன் முந்தா நேற்று. அதுக்கப்புறம் பேச மாட்டேன். அன்றைக்கி இது போய் பார்த்துட்டு வந்தேன். யார் இது ஹரி புவி பார்த்துட்டு வந்தேன் முந்தா நேற்று ஈவினிங்கு. எப்பயும் போகிற அந்த பிரிட்ஜு ரைட்டில் கட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து காலேஜ் ரோடு எடுத்து நேராக போய் நுங்கம்பாக்கமே சுற்றிட்டு அந்த தாஜ் ஹோட்டல்லாம் சுற்றிட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 8:30 ஆகிடுச்சு. அதுதான் பிரச்சனை. ஓகே பார்ப்போம். பாய்.